மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அரசியல் விமர்சகர் திரு ஜேவிசி ஸ்ரீராம் நம்மோடு இணைகிறார். ஜேவிசி ஸ்ரீராம் தமிழ்நாட்டு அரசியலில் புதிதாக ஒரு அரசியல் கட்சி விஜய் அப்படின்ற நடிகர் அரசியல்வாதியாக மாறியிருக்கிறார். நீங்கள் பொதுவாக அந்த கணிப்புகள்லாம் எடுக்கக்கூடியவர், விஜய்க்கான வாக்கு வங்கி இதெல்லாம் எப்படி நீங்கள் கணிக்கிறீங்க? வணக்கம். அதாவது வாழ்த்துக்கள் விஜய் அவர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த ஜனநாயகத்துல வந்து எவருமே யாருன்னா கட்சி ஆரம்பிக்கலாம். ஒரு பாப்புலர் பர்சன், அதாவது தமிழ்நாட்டுல ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரியான பர்சன் அவர் இன்னைக்கு அரசியல்ல வந்திருக்காரு. வாழ்த்துக்கள். அதாவது நம்ம வந்து இதை பத்தி ஒரு கருத்து கணிப்புங்கிறது வந்து ஒரு சென்ற வருடம் ஆகஸ்ட் மாசம் கிட்ட எடுத்துருக்கோம். ஒரு கொங்குல மட்டும்தான் எடுத்தோம். அதுல வந்து ஒரு 15% மக்கள் ஒரு அரசியல் வரணும்னு சொன்னாங்க. 15% மக்கள் அரசியல் வரணும்னாங்க. அதே சமயத்துல ஒரு 20% மக்கள் வந்து அவர் அரசியல்ல வந்து தோல்விதான் அடைவார் அப்படின்னாங்க. எதுனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சினிமாக்காரங்க வந்து நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை, கட்சி ஆரம்பிச்சு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுங்கிறது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கமல்ஹாசனே பார்த்தோம். கமல்ஹாசன் வந்து 2019, 2021 2 தேர்தலையும் தனியா நின்றாரு. ஏதோ கொஞ்சம் வாக்குகள் வந்தது, 3% கிட்ட வாக்கு வந்தது. அதற்கு பிறகு இப்ப வந்து அவரே ஒரு சீட்டுக்காக வந்து இப்ப விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது இப்போ. ஆனால் 24 எலெக்ஷனில் நம்ம யாருக்கும் ஆதரவு இல்லைன்றதுல தெளிவான முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பார்வை வெளிப்படுத்துறாரு. ஸோ அப்போ சட்டமன்ற தேர்தல் மட்டும்தான் அவருடைய இலக்கா? இப்போ கட்சி ஆரம்பிச்சா அது சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரா? இல்ல, அதாவது ஆக்சுவலா அதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அவரு இன்னும் 2 மாசத்துல பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. பாராளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட போறது இல்லைன்றாரு. எந்த கட்சிக்கும் நான் ஆதரவு தெரிவிக்க போறது இல்லைன்றாரு. அதற்கு அப்படின்னா பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச அப்புறம் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம்ல. இப்ப அவருடைய ரசிகர்கள் வந்து குழப்பத்தில் இருப்பாங்கல்ல. அவங்க ரசிகர்கள் எதை நோக்கி போகணும்? நான் வந்து அரசியல் கட்சி, நான் நீங்க உங்க இஷ்டப்படி ஓட்டு போடுங்கன்றதா? ஏன்னா ஒரு மிகப்பெரிய பாராளுமன்ற தேர்தல், 5 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல், அதுவும் 3வது முறையாக வரலாற்று சிறப்புமிக்க மோடி திரும்பி வரப்போறாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஆனா இப்ப எல்லாரும் எல்லா கருத்து கணிப்புகளும் மோடி 3 சீட்டு மேல எடுத்து வருவாருன்னு இருக்கு. அதனால இந்த டைமிங் தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. இதுவே வந்து யார் அவருக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம், நான் வந்து பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். ஆர் அதர்வைஸ் நான் இந்த தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சில சமயம் வந்து என்டிஆர் பண்ணார். ஞாபகம் இருக்குங்களா அவங்களுக்கு? 1980 நான் ஹைதராபாத்துக்குள்ளேயே என்டர் பண்ண மாட்டேன், கட்சி ஆரம்பிச்சாரு, தேர்தல் ஜெயிச்சாரு. 1984 அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். இவர் வந்து ஒரு கன்ஃபியூசிங் சிக்னல் கொடுக்குறாரு மக்களுக்கு. மக்களுக்கு இப்ப என்னன்னு தெரியாதுங்க. ஏன்னா அவர்களுடைய ஆதரவாளர்கள் யாருக்கு வாக்களிக்கணும்? திமுகவுக்கு வாக்களிக்கணுமா, அதிமுகவுக்கு வாக்களிக்கணுமா, பாஜகவுக்கு வாக்களிக்கணுமா, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணுமா? அந்த ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா இவருடைய முன்னோடி வந்து விஜயகாந்த் தான் இவருக்கு வந்து ரொம்ப ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சினிமாவை பொறுத்த ஒரு படத்தை நடிச்சு கொடுத்த முதல் படத்துல இப்ப விஜயகாந்த் காலமா இருக்காரு. சோ அதனால இவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. சோ நிறைய கேள்விக்குறிகள் இருக்கு. அதே மாதிரி சித்தாந்தம், ரைட் ஆஃப் சென்டர் இருக்க போறாரா, லெப்ட் ஆஃப் சென்டர் இருக்க போறாரா, லெப்டா இருக்க போறாரா? ஏன்னா இவர் கூறக்கூடிய தமிழ் மாநில உரிமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதானே இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் பேசிட்டு இருக்காங்க, அதுதானே இப்ப நாம் தமிழர் கட்சி பேசிட்டு இருக்காங்க. புதுசா இவர் என்ன கொண்டு வராரு? ப்ராபப்லி ஒரு பர்சனாலிட்டி பாலிடிக்ஸ் கொண்டு வராரோ? அப்படிங்கிற பட்சத்துல இது எந்த கட்சியை ரொம்ப பாதிக்கும்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு இளம் பேஸ் இருக்கு, உதயநிதி ஸ்டாலின். பாரதிய ஜனதா கட்சியில ஒரு இளம் பேஸ் இருக்கு. இவங்க 2 பேரோட எங்கர் அண்ணாமலை ஒரு 38 வயசு தான் ஆகுது. 3வது வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் இன்னைக்குமே ஒரு இளைஞர் தான் சொல்லிட்டு இருக்காரு. அதிமுகல இன்னைக்கு இளைஞர் பேஸ் இல்ல. சோ அங்கதான் அவருக்கு வந்து ஒரு பெரிய கேப் விழ போகுது. சோ இப்ப காலமே மாறும். உதயநிதியா, அண்ணாமலையா, விஜயா அப்படிங்கிற ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆப்டிக்ஸ்ல போவோம். ஏன்னா இந்த அளவுக்கு கட்டமைப்பு எல்லாமே இருக்கு. பட் என்னுடைய மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இன்றைக்கு இதை எதற்கு அனௌன்ஸ் பண்ணணும்? அவர் என்ன 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொன்னா அவர்களுடைய ஃபேன், அவர்களுடைய தொண்டர்களுக்கு எல்லாமே என்ன டைரக்ஷன் காமிக்க போறாரு? இல்லன்னா அவர் வந்து இல்ல இந்த கட்சிக்கு நம்ம ஆதரிப்போம் அப்படின்னு சொல்ல போறதா? அதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.